அத்தியாயம் 3. சகிப்புத்தன்மை. ஆன்மீகம் மற்றும் லௌகீகம் எனும் இரு இறக்கைகளைக் கொண்டு மனிதன் ஒரு பறவையைப் போல் பறக்க வேண்டும் என்ற தன் சொந்த கொள்கையை தானே வாழ்ந்து காட்டும் ஒரு உதாரண புருஷராக திகழ்கிறார் மாஸ்டர். சகஜ மார்க்கத்தின் மிக அடிப்படையான கருத்தாழமிக்க போதனைகளில் இது ஒன்று. ஒருவன் தனது உடல் சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த லௌகீக வாழ்க்கையையோ அல்லது தனது ஆன்மீக வாழ்க்கையையோ அலட்சியம் செய்துவிடக்கூடாது என்பதையே இது உணர்த்துகிறது. மாஸ்டர் இந்த புரட்சிகரமான கருத்தை மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் உலகிற்கு அறிவித்திருக்கிறார். பெரும்பாலும் இந்திய யோக ஆசிரியர்கள் உடல் சார்ந்த பௌதீக வாழ்க்கையை அது ஏதோ அருவருப்பும் அசுத்தமும் நிறைந்தது போல் இழிவுபடுத்தி, ஆன்மீக நாட்டம் உடையவர் இதை விட்டு ஓட வேண்டும் என்பது போல் போதித்து வந்துள்ளார்கள். ஆன்மீக பயிற்சிக்கான அவர்களது விதிமுறைகள் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்தாலும் தன் உலகியல் வாழ்க்கையை கூட கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இயலாத அளவிற்கு சிக்கலானதாகவும் மிகவும் கடுமையானதாகவும் இருந்தன. இப்படி இருந்தால் அவன் எப்போது ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி போவது? இதற்கான ஒரே பதில் அடுத்த பிறவியில் அல்லது பிறவிகளில் என்பதாகத்தான் இருக்கும். பௌதீக படைப்பிலும் மனிதனின் உலகியல் வாழ்க்கையிலும் தவறேதும் இல்லை என்று மாஸ்டர் கூறுகின்றார். ஒருமுறை ஒரு உயிர் உடலில் புகுந்துவிட்டால் அதற்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. இது ஒரு விதி மட்டுமல்ல, ஓர் அடிப்படை உண்மையும் கூட. நமக்கு நிச்சயமான ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கை மட்டுமே. இது இங்கே இருக்கிறது. இதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித அமைப்பின் அனைத்து செயல்களும் இயல்பானதாக ஆகி பூரண மனிதனாக வளர்ச்சியடையும் வகையில் ஒருவன் தன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள முடியும் என்றும் மாஸ்டர் சொல்கிறார். இந்த இடத்தில் இயல்பானதாக்குதல் என்ற சொல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஹடயோகம் உறுதியளிக்கும் அசாதாரணமான உடல் சக்திகளை பெறுவது நமது குறிக்கோள் அல்ல. ஒருவர் அவற்றை அடைய முயற்சிக்கவும் கூடாது. பொருட்களை மாயமாக உருவாக்குவது, தொலைநோக்கு பெறுவது, தரையில் கால்படாமல் நடப்பது போன்ற சித்திகளை அடையவும் ஒருவர் முயற்சிக்கக்கூடாது. ஏனெனில் இவையும் கூட மானிட வாழ்விற்கு இயல்பானவை அல்ல. பயிற்சியின் போது இவற்றை பெறுவதை நாம் இலக்காக கொள்ளக்கூடாது என்பதை மீண்டும் சொல்கிறேன். குறிப்பாக சகஜமார்க்க யோக சாதனையின் கீழ் ஒருவர் தன் வாழ்க்கையை அதன் அனைத்து செயல்பாடுகளிலும் எப்படி இயல்பாக்கிக் கொள்வது என்ற பயிற்சியை மாஸ்டர் தருகிறார். பெரும்பாலான மக்கள் மிருகத்திற்கு ஒப்பாக தமது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அவர்களை மனிதத்தன்மை உள்ளவர்களாக ஆக்குவதே பயிற்சியின் முதற்படியாகும் என்று மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். மனதின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் தியான பயிற்சியின் மூலம் விலங்கு மனிதன் மனிதத்தன்மையுள்ள ஓர் உண்மையான மனிதனாகின்றான். அதனால் உடல் மட்டத்தினுள்ளும் இந்த ஒழுங்குபடுத்துதல் ஊடுருவுவது சாத்தியம் ஆகிறது. நாம் ஆரம்பிக்க வேண்டியது மனதில் இருந்துதான். ஆகவே உடலில் இருந்து ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு வழிமுறையும் குதிரைக்கு முன்பு வண்டியை பூட்டுவது போல்தான் இருக்கும். இந்த தெய்வீக முயற்சியில் தியானம் செய்வது அபியாசி ஆற்ற வேண்டிய பங்கு. கடந்த கால சம்ஸ்காரங்களில் இருந்து அபியாசியை சுத்தப்படுத்தி அவனுக்கு பிராணாகுதியை பாய்ச்சுவது மாஸ்டரின் வேலை. இதன் விவரங்கள் அவரது நூல்களில் உள்ளதால் நான் இதனை மேலும் விவரிக்கப் போவதில்லை. நான் வலியுறுத்தி சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கு எந்த ஒரு செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துவதோ அல்லது நிறுத்துவதோ கிடையாது. எந்த செயல்பாடும் நலிந்து விடாத வண்ணம் அதை
இயல்பானதாக்குவதுதான் இங்கு நடப்பதாகும். இறைவனது விவேகத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மாஸ்டரின் போதனை. இறைவன் பிரபஞ்சத்தை படைத்தார். அவர் பௌதீக பிரபஞ்சத்தை படைத்தபோது அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். ஆகவே உலகாயத வாழ்க்கை நம்மை நமது லட்சியத்திலிருந்து விலக்கி வழிதவறி போக வைக்கிறது என்றால், நாம் சரியான முறையில் இந்த உலகாயத வாழ்க்கையை வாழாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும். எனவே நமது பாதைக்கு திரும்புவதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் வாழ்க்கையின் இரு பகுதிகளையும் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக்கி இரண்டையும் சமநிலைக்கு திரும்ப கொண்டு வருவதே ஆகும். அப்போது மனிதத்தன்மையுடையவனாக ஆக்கப்பட்ட மனிதன் பரிபூர்ண மனிதனின் நிலை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைய முடியும். நான் முன்னர் சொன்னவாறு மாஸ்டர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் ஓர் உதாரணமாக திகழ்கிறார். இல்லறத்தினராக திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வின் சிரமமான பொறுப்புகளை தாங்கியிருக்கிறார். நமது குறுகிய இல்லற வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கும் அன்பினால் கிடைக்கும் மகிழ்ச்சி, பிரிவினால் ஏற்படும் துயரம், துக்கம் எல்லாவற்றையும் மாஸ்டர் அனுபவித்திருக்கிறார். இவ்வளவு முழுமையாக இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்ற பூரண நிபுணராக இருக்கும் தெய்வீக திறமையையும் அவர் தனக்குள் வளர்த்து கொண்டார். இது நிச்சயமாக பிரமிக்க வைக்கும் ஒரு விஷயம். அவரது வாழ்க்கை இயல்பாக அவரது குடும்பத்தைச் சுற்றி அதையே மையமாக கொண்டிருந்தது. நமக்கெல்லாம் நமது சொந்த வாழ்க்கையின் மையமும் அதன் சுற்று வட்டமும் ஒன்றாகி குடும்பம் என்ற ஒரே புள்ளியாக இருக்கிறது. ஆனால் மாஸ்டருக்கு மையப்புள்ளி குடும்பமாகவும் சுற்றுவட்டம் பிரபஞ்சம் அனைத்தையும் தழுவியதாகவும் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். மாஸ்டர் தன் தெய்வீகமான பிராணாகுதியினால் பிரம்மாண்ட மண்டலம் பரபிரம்மாண்ட மண்டலம் வரை நாம் விரிவடைய நமக்கு உதவுகிறார். அப்போது அவர் குறுகிவிட்ட நம் வாழ்க்கை வட்டத்தை அதனுடைய மையத்திலிருந்து விலக்கி விடுவிக்கிறார். இதனால் அது மென்மேலும் விரிவடைந்து இறுதியில் அகிலமளாவியதாக ஆவது சாத்தியமாகிறது. இவ்வாறு தன்னையே மையமாக கொண்ட மனிதனின் ஆன்மாவும் உணர்வு நிலையும் அகிலமளாவிய உணர்வுடையதாக பிரபஞ்சத்திற்கே உரிய மனிதரான மாஸ்டரை போன்று உருவாகும் வரை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வியாபிக்கிறது. மாஸ்டர் நல்ல வசதியும் பிரசித்தியும் பெருமதிப்பும் பெற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். உள்ளூர் வாழ்க்கை தரத்தின்படி பார்த்தால் அவருடைய தந்தை உண்மையிலேயே செல்வந்தர்தான். உயர்ந்த பண்பாடும் கலாச்சாரமும் மிக்க குடும்ப சூழ்நிலையில் வந்தவர். அவரது குடும்பம் மரபு மற்றும் சம்பிரதாயங்களுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கும் ஒன்று. பண்பாடு அவரது தந்தையாராலும் மரபுகள் அவரது தாயாராலும் பேணி வளர்க்கப்பட்டன. பாபுஜியும் அதே போன்று பெற்றோர்களால் உறுதியாக அமைக்கப்பட்ட இந்த அஸ்திவாரங்களின் அடிப்படையில் தனது சொந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்தினார். மாஸ்டரின் பண்பாடு மற்ற வாழ்க்கை முறைகள் பற்றி தகாத அல்லது தரக்குறைவான விமர்சனம் எதையும் அனுமதிக்காத அளவிற்கு மிக மேன்மையானது. மாஸ்டரை பொறுத்தவரை பிரபஞ்ச அமைப்பில் எந்த ஒன்றுக்கும் ஓர் உரிய இடம் உண்டு. மற்ற குருமார்களும் அவரவர்களது நிலைக்கு ஏற்ப கடவுளின் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறுவார். மாஸ்டர் கற்றுக் கொடுத்துள்ளபடி சகிப்புத்தன்மையை ஒரு நற்பண்பு என்று சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு அபியாசியும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியதொரு கடமை. எந்த ஒரு பயிற்சி அமைப்பும் அது ஒன்று மட்டுமே எல்லாவித முக்கியத்துவமும் வாய்ந்தது அல்லது அது ஒன்று மட்டுமே முழு பலனளிக்கக்கூடியது என்று சொல்ல முடியாது. மலைக்கு ஒரு சிகரம் இருக்கிறது என்றால் அதனை தாங்கிக் கொள்ள அதற்கு ஓர் அடித்தளம் இருப்பதுதான் காரணம். நமது அபியாசிகளில் சிலர்
வேறு பயிற்சி முறைகளின்படி யோக சாதனை செய்து பல வருடங்களை கழித்திருக்கின்றனர். கடைசியாக அவர்கள் என் மாஸ்டரிடம் வந்தபோது அவருடைய திருவடிகளுக்கு இன்னும் முன்பே வரவில்லையே என்பது குறித்து வருந்தி இழந்து போன ஆண்டுகளை எண்ணி புலம்பியிருக்கின்றனர். அவர்களுக்கு மாஸ்டர் எப்போதும் கூறுவது, வேறு பயிற்சி முறையில் செலவிட்ட காலத்திற்காக வருந்தாதீர்கள், உங்களது வளர்ச்சிக்கு அது தேவையாக இருந்தது, இந்த பாதைக்கு அது உங்களை தயார்படுத்தி இருக்கிறது, மேற்கொண்டு உங்களை அழைத்துச் செல்லவல்ல பாதையை இப்போது நீங்கள் கண்டுபிடித்ததற்காக மகிழ்ச்சி அடையுங்கள் என்பதே ஆகும். கணக்கற்ற குருமார்கள் இருப்பினும் உண்மையில் கடவுள் ஒருவரை தவிர குரு என்று வேறு யாரும் இல்லை என்று மாஸ்டர் போதிக்கிறார். சீடன் மீது தான் செய்யும் பணி முடிவடைகின்ற போது தனக்கு அடுத்த உயர்குருவிடம் அவனை அனுப்பி வைப்பது ஒவ்வொரு குருவின் கடமையும் ஆகும். எந்த குருவும் சீடர்களை தனக்கே சொந்தமானவர்கள் என்று நினைக்கக்கூடாது. குருவானவர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இருக்கிறாரே தவிர தனக்கு பெருமையையும் செல்வாக்கையும் உடைமைகளையும் தேடிக்கொள்வதற்காக அல்ல. ஒருவருடைய வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். என் குருநாதருடன் பல ஆண்டுகள் நெருங்கி பழகிய பிறகு சகிப்புத்தன்மைதான் அதிமுக்கியமான ஆன்மீக பண்பாக இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன். ஏனெனில் சகிப்புத்தன்மையானது பரிவுடன் புரிந்து கொள்ளும் தன்மை, கொடுக்கும் மனது, மேலும் அன்பு உட்பட எல்லா நற்குணங்களையும் தன்னுள் கொண்டு இவை எல்லாவற்றையும் தன்னிலிருந்து வெளிப்படுத்துவதாகவும் தோன்றுகிறது. அன்பிலிருந்து சகிப்புத்தன்மை பிறக்கிறது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் சகிப்புத்தன்மையில் இருந்துதான் அன்பு பிறக்கிறது என்று தோன்றுகிறது. தங்கள் நெஞ்சில் தங்கள் மீதே வெறுப்பை சுமந்து கொண்டிருப்பவர்கள் உலகத்தின் மீது வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு மனோதத்துவ கோட்பாடு. அப்படிப்பட்ட வெறுப்பு சுய வெறுப்பாகும். தன் சொந்த குணங்களை தானே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அது வெறுப்பாக வெளிவருகிறது. பிரபஞ்ச அமைப்பில் ஒவ்வொன்றுக்கும் உரிய இடம் ஒன்று உண்டு என்பதுதான் சகிப்புத்தன்மை என்ற சொல்லின் முழுமையான அர்த்தத்தில் அது நமக்கு உணர்த்துவதாகும். சிருஷ்டியின் இந்த அடிப்படை உண்மையைத்தான் சகிப்புத்தன்மை புரிய வைக்கிறது. இவ்வாறு சகிப்புத்தன்மை பிரபஞ்சத்தின் திட்ட அமைப்பை சரியான கோணத்தில் உணர்த்துகிறது. நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே இருக்கின்றன என்றும் அவை ஒரே மெய்மையின் வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகளே என்றும் நமக்கு சொல்லித் தந்துள்ளார்கள். அதைப்போலவே நிறை, குறை மற்றும் வாழ்வில் உள்ள ஒன்றுக்கொன்று எதிர்மாறான மற்ற அனைத்தையும் சமமாக கருத வேண்டும் என்றும் நமக்கு அறிவுரை தந்துள்ளார்கள். எங்கு ஒன்று இருக்கிறதோ அங்கு மற்றதும் இருந்துதான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை. எதிர்மறை வெளிப்பாடுகள் என்று நாம் நினைக்கும் அம்சங்களை நிந்திப்பதற்கு நாம் யார்? மனிதர்களின் குணங்களில் நாம் காணும் முரண்பாடுகளால் நாம் மிகவும் பாதிக்கப்படுகிறோம். கஞ்சத்தனமாக இருக்கும் ஒரு பணக்காரன், நேர்மையாக தோன்றும் ஒரு மனிதன் இரகசியமாக திருட்டில் ஈடுபடுதல், ஒரு நல்ல மனிதனது வாழ்வில் மறைக்கப்பட்டிருக்கும் மோசமான மறுபக்கம், இருண்ட மோசமான சொந்த வாழ்க்கையை கொண்ட மத ஈடுபாடுள்ள ஒரு மனிதன், இவை நம்மை கலக்கமுறச் செய்கின்றன. மேலும் சத்தியத்தை பற்றிய அறிவையும் தெளிவையும் நாடும் நம்மை விரக்தி அடையச் செய்கின்றன. விஷயங்களை மேலோட்டமாக பார்க்காமல் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை அறிவதற்கு தேவையான அவகாசத்தை சகிப்புத்தன்மையால் நாம் பெற இயலும். அது நமக்கு அளிக்கும் குறைந்தபட்ச நன்மை விஷயங்களை ஆழ்ந்து கவனித்து புரிந்து கொள்வதற்கான நேரத்தை தருவதே ஆகும். வெளியில் காண்பவற்றை பொருட்படுத்தாமல் நாம் உள்ளூர பார்க்கும் பொழுது ஒருவரது உண்மையான இயல்பு தெளிவாக புரிந்துவிடும். அப்போது உண்மையில் மனிதர்கள்
வெளியில் என்னவாக தோன்றுகிறார்களோ அதற்கு மாறாக இருப்பதை நாம் காண்கின்றோம். நமது இந்த முயற்சியில் தொடர்ந்து முழு மனதுடனும் தீவிர ஆர்வத்துடனும் நாம் ஈடுபட்டால் பாவிக்குள்ளே வாழும் மகானை நாம் காண முடிகின்ற ஒரு காலம் நிச்சயம் வரும். என் மாஸ்டர் நிரந்தரமாக காண்பது இதைத்தான். உள்ளிருக்கும் உண்மையான மெய்ப்பொருளைத் தவிர வேறு எதையும் அவர் காண்பதில்லை. ஒருமுறை மிகவும் ஒழுக்கமற்றவர் எனத் தெரிந்த ஒருவர் நம் சத்சங்கத்தில் இடம்பெற்றிருப்பது குறித்து நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தியானத்திற்கு எப்படி அனுமதிக்கப்பட்டார் என்று சில அபியாசிகள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தனர். மாஸ்டரையே அணுகி இதற்கான விளக்கம் கேட்பது என்று நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு தீர்மானிக்கப்பட்டது. அவருடைய பதில் எளிமையாகவும் நேரடியாகவும் இருந்தது. கீழ்த்தர அம்சங்களை நான் பார்ப்பதில்லை, என் கண்கள் அங்கே போவதில்லை என்று அவர் சொன்னார். இந்த விஷயங்களையெல்லாம் அவர் பொருட்படுத்துவது இல்லை. ஒருவரிடத்தில் இருக்கும் மிகச் சிறந்ததையே மாஸ்டர் பார்க்கிறார். ஆனால் நாமோ சாதாரண மனித நிலையில் மிக மோசமானதை பார்ப்பது மட்டுமல்ல, அதை தேடி கண்டுபிடிக்க நாட்டம் கொள்கிறோம். இதுதான் வித்தியாசம். எனக்கு தெரிந்தவரை மாஸ்டர் ஒரு நபரை எதற்காகவும் குறை கூறுவது மிக அரிது. மேலும் அவர் அறிவுரை கொடுப்பதும் மிக மிக அரிதாகத்தான் இருக்கும். தவறை காணும்போது அதை ஏன் எடுத்துச் சொல்வதில்லை என்று ஒரு முறை பாபுஜியிடம் கேட்டேன். அதற்கு அவர், லாலாஜி சாஹப் எப்போதுமே நேரடியாக அறிவுரை கொடுத்தது கிடையாது. அவர் குறிப்புகளை சூசகமாக கொடுப்பதுண்டு. ஆனால் அப்படிப்பட்ட குறிப்புகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஒருவர் கேட்டாலொழிய நாம் ஒருபோதும் அறிவுரை கொடுக்கக்கூடாது. ஒரு பயிற்சியாளர் என்ற முறையில் சரியான சூழ்நிலைகளை உருவாக்கி மாற்றத்தை கொண்டு வருவதுதான் வழிகாட்டியின் கடமையாகும். அவரது வேலை அதுதான். இதுதான் ஆக்கபூர்வமான அணுகுமுறை. இதற்கு மாறாக நீங்கள் குறை கூறினால் பிறகு அபியாசி அதை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விடலாம். இது அவருடைய முன்னேற்றத்தில் குறுக்கிடும். நான் உன்னிடம் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். அபியாசியிடம் நான் ஒன்றை செய்யச் சொல்லி அவர் அதை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். பிறகு மாஸ்டருக்கு கீழ்ப்படியவில்லை என்ற பாவத்தை அவர் மீது சுமத்தி அவருடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தியவனாகின்றேன். எனவே அவருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவருக்கு தீமை செய்து விடுகிறேன். நேரடியாக அறிவுரை சொல்வதை நான் ஏன் தவிர்க்கிறேன் என்பது உனக்கு இப்போது புரிந்ததா? நான் நிறைய அறிவுரைகளை கொடுக்கத்தான் செய்கிறேன். ஆனால் எல்லோரும் என்னுடன் இருக்கும்போது அதை பொதுப்படையாக கூறுகிறேன். புத்திசாலியாக இருக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டு தன் வாழ்வில் செயல்படுத்தி கொள்வார். அவருக்கு முன்னேற்றம் என்பது இன்னும் வேகமாக கிடைக்கிறது. ஏனெனில் இப்போது அவர் மாஸ்டருடன் ஒத்துழைக்கின்றார் என்று சொன்னார். வெறும் சகிப்புத்தன்மை என்ற ஒன்றுடன் மட்டும் நில்லாது மாஸ்டருடைய மனோபாவமானது இதற்கும் மிக மிக அப்பால் சென்று அபியாசியின் முன்னேற்றத்திற்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் காண்கிறோம். மாஸ்டர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது போல இது ஆன்மீகத்தில் பயிற்சி அளிப்பவரின் கடமையாகும். சில ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் கேசி வரதாச்சாரியுடனும் மற்றும் பல அபியாசிகளுடனும் திருப்பதியில் அவருடைய வீட்டில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி என் நினைவிற்கு வருகிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் ஒரு புதிய அபியாசி அறைக்குள் நுழைந்தார். டாக்டர் வரதாச்சாரிக்கு முன் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கினார். பிறகு அவருக்கு அருகில் அமர்ந்து அவருடன் பேசத் தொடங்கினார். அந்த அபியாசி மிகுந்த கலக்கத்துடன் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, டாக்டர், நான் வெறுக்கத்தக்க ஒரு பாவி என்று சொன்னார். இதை கேட்ட டாக்டர் வரதாச்சாரி கடும் கோபம் கொண்டார்.
அவர் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் அபியாசியிடம், என்னென்ன பாவங்களை நீ செய்து விட்டாய்? சின்னத்தனமாக ஏதாவது செய்து விட்டாயா? ஒரு கோப்பை மதுவா? ஏதாவது காதல் விவகாரமா? இந்த பாவங்களை எந்த முட்டாள்தான் செய்யவில்லை? யாருமே செய்யாத புதுமையான பாவம் எதையாவது செய்த பிறகு என்னிடம் வா என்று சொன்னார். பிறகு அவர் மிக மென்மையாகவும் பாசத்துடனும் தன் விவேகமான வார்த்தைகளால் அந்த மனம் கலங்கிய அபியாசியை சாந்தப்படுத்தினார். நான் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், பாவத்தில் அப்படி என்ன புதுமை இருக்கிறது? அவற்றையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அளவிற்கு நம் பாவங்களில் அப்படி என்ன தனித்தன்மை இருக்கிறது? பாவம் அல்லது புண்ணியம் என்று எதுவும் கிடையாது என்பதை மாஸ்டர் குறிப்பாக மிக முக்கியமாக போதிக்கிறார். நம் பிரச்சனையெல்லாம் நமது சம்ஸ்காரங்களே. மனதில் பதிவுகளை உருவாக்குகின்ற எந்த செயலும் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, சம்ஸ்காரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இது விரும்பத்தகாததாகும். பாவம் செய்து விட்டோம் என்று எப்போதும் அதே சிந்தனையில் இருப்பதை விட பாவம் செய்வது அவ்வளவு மோசம் இல்லை என்றே தோன்றுகிறது. ஏனெனில் மீண்டும் மீண்டும் அதே சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது வினைப்பதிவுகளை மென்மேலும் ஆழமாக்கி மனதில் மிக கடினமான சம்ஸ்காரங்களை உருவாக்கி விடுகின்றது. பிறகு நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்கு மிக அதிக முயற்சி தேவைப்படுகிறது. கடந்த காலத்தை மறந்துவிடு என்பதே மாஸ்டரின் அறிவுரை. கடந்த காலம் நம்மை கவலைப்படுத்தக்கூடாது. ஏனெனில் அது கடந்து போன ஒன்று. அதை எப்படியும் நம்மால் மாற்ற முடியாது. நாம் அக்கறை கொள்ள வேண்டியது நமது எதிர்காலத்தை குறித்துதான். அதைத்தான் நமது தற்போதைய செயல் மூலம் நாம் மாற்றி அமைக்க முடியும். இந்த திசையில்தான் நம் முயற்சிகள் இருக்க வேண்டும். கடந்த காலத்தின் மிக பழைய நிகழ்ச்சிகளை விட இன்று நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் எந்த விதத்திலும் வித்தியாசமானவை அல்ல. எனவே கடந்த காலத்திய எல்லா செயல்களையும் முந்தைய பிறவியின் செயல்களைப் போல் கருதுங்கள். இவ்வாறு செய்தால் அவற்றை மறப்பதும் பின்னர் எதிர்கால ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடித்தளத்தை அமைப்பதில் நமது தீவிர கவனத்தை செலுத்துவதும் எளிதாகிறது என்கிறார் மாஸ்டர். அபியாசிகள் என்ற முறையில் நமக்கு இது ஒரு முக்கியமான போதனையாகும். முன்கணிப்பு எவ்வாறு வளர்கின்றது? ஒரு மனிதனுடைய குணத்தை நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்கிறோம்? நமது பரஸ்பர உறவு முறைகள் எதை பொறுத்து அமைகின்றன? ஒரு மனிதன் முன்னர் எப்படி இருந்தான் என்பதை பொறுத்துதான் இவை அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதே இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலாகும். ஒருவரை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு முன்பின் தெரியாத புத்தம் புதியவரைப் போல் கடந்த கால நிகழ்ச்சிகளினால் பாதிக்கப்படாமல் புதிதாக பார்க்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள முடிந்தால், எல்லோரையும் போல் அம்மனிதரின் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காமல் அவருக்குள்ளிருக்கும் நிஜமான மனிதரை காணும் திறனை நாம் வளர்த்து கொள்வோம். பின்னர் உண்மைத்தன்மையை அறியும் திறமை வளர்கிறது. இது வெளியிலுள்ள திரைகளுக்கும் அப்பால் ஊடுருவிச் சென்று உள்ளே இருக்கும் உண்மையை கண்டறிகிறது. ஒருவரது கடந்த காலம் எதுவாகவும் இருக்கலாம். இப்போது அவன் எதுவாக இருக்கிறான்? இதுதான் மிக முக்கியமானது. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் இந்த கேள்வியை கேட்பதே இல்லை. ஏனெனில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக கடந்த கால நிகழ்ச்சிகளைப் பற்றி யோசனை செய்வதிலேயே மும்முரமாக இருந்து விடுகின்றோம். இவ்வாறாக மனிதனின் உண்மை நிலையை விட்டுவிடுகிறோம். பூச்சியை சிக்க வைத்துள்ள சிலந்தியின் வலை போல அவரை சுற்றியுள்ள மேலோட்டமான சிக்கல்களை, அதாவது அற்பமான விஷயங்களையே நாம் அங்கு காண்கிறோம். எனவேதான் எல்லா புதிய நட்புகளும் மனதை மிகவும் கவர்வதாகவும் மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கின்றன. ஆனால் பழைய நண்பர்களிடம் நாம் சண்டையிடுகிறோம்.
அவர்களிடமிருந்து அடிக்கடி பிரிந்தும் விடுகிறோம். நிகழ்காலத்தில் வாழ்வது நம்மை ஒன்றுபடுத்துகிறது. அதே சமயம் கடந்த காலத்தில் வாழ்வது ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரித்து வைக்கவும், வரலாறு காட்டுவதைப் போல் நாட்டிலிருந்து நாட்டை பிரித்து வைக்கவும் முற்படுகின்றது. இந்த மார்க்கத்தில் சேர வருகிறவர்கள் இந்த மார்க்கத்தில் அங்கத்தினராவதற்கு தேவையான தகுதிகள் என்ன என்று தவறாமல் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மாஸ்டர் இதற்கு அளிக்கும் ஒரே பதில் உங்கள் விருப்பம் மட்டுமே தேவையான ஒரே தகுதி என்பதாகும். இது எப்படி என்று அனைவரும் வியப்புறுகிறார்கள். இந்த திகைப்பில் ஒருவித அகங்காரமும் அடங்கியிருக்கிறது. மிக சிறியதாக தோன்றும் இந்த ஒரு தகுதிதான் சங்கத்தில் சேர தேவை என்றால், அத்தகைய ஒரு சங்கத்தில் யார்தான் சேர விரும்புவார்கள்? ஒரு ஸ்தாபனத்தில் நாம் சேருவதற்கு முன்பு முடிந்த அளவிற்கு அது சுலபமாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். ஆனால் அது மிகவும் சுலபமாக இருந்துவிட்டால் அந்த ஸ்தாபனத்தின் தகுதியை பற்றியே சந்தேகம் எழ ஆரம்பிக்கிறது. மேலும் தடைகளும் மற்ற சாதாரண மக்களால் தாண்ட முடியாத அளவிற்கு பெரியதாகவும், நாம் மட்டும் சிரமமின்றி தாண்டும் வகையிலும் இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றோம். ஆனால் நிகழ்காலம் மட்டுமே கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோக மார்க்கத்தில் வேறெந்த தகுதிகள் முக்கியமானவையாக இருக்க முடியும்? சுய விருப்பம் ஒன்று மட்டுமே நிகழ்காலத்தில் இருக்கிறது. மற்ற அனைத்தும், அதாவது வளர்க்கப்பட்ட முறை, படிப்பு, தகுதிகள், இவை அனைத்தும் முடிந்து போனவை. அவை வரையறைகளுக்கு உட்பட்டவை. மேலும் நிரந்தரமாக நீடிப்பவை அல்ல. அவை அடித்தளத்தை மட்டுமே அமைக்கின்றன. சுய விருப்பம் என்பது ஒரு மிக முக்கியமான மனநிலையை குறிக்கிறது. ஒருவர் தன்னைத்தானே சீர்தூக்கி பார்த்து தான் மாற வேண்டிய தேவையை உணர்கிறார் என்பதையும், அத்தகைய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக செயல்பட தயாராக இருக்கிறார் என்பதையும் அது குறிக்கிறது. எனவே இந்த மனநிலையுடைய மனிதர்கள் செயல்பட தயாராக இருப்பார்கள். அதைவிட முக்கியமாக தங்கள் மீது மாற்றத்தை ஏற்படுத்தவும் உடன்படுவார்கள். மாஸ்டருடைய பணிக்கான உண்மையான மூலப்பொருள் அவர்கள்தான். தேவையான தகுதி பற்றி விவரிக்கும்போது மாஸ்டர் இந்த உள்ளார்ந்த உண்மையைத்தான் வெளியிடுகிறார். தன்னை பார்க்க வந்த ஒருவரிடம் ஒரு முறை அவர், நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்களுடைய தாத்தா ஒரு மகாராஜாவாக இருந்து, ஆனால் நீங்கள் இப்போது ஒரு பிச்சைக்காரராய் இருக்கிறீர்கள் என்றால் அதில் என்ன பயன்? உங்கள் தாத்தா ஒரு பிச்சைக்காரராய் இருந்து நீங்கள் ஒரு மகாராஜாவாக இருக்கிறீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் வளர்ச்சியடைய உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். இதற்கான முயற்சியை நீங்கள் இப்போது தொடங்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியாக ஜாதி முக்கியமல்ல, சமூக அந்தஸ்து முக்கியமல்ல, அத்துடன் கல்வி கூட அவசியமில்லை என்று சொல்லி மாஸ்டர் சமூகத்தின் படோடோபத்தை அடியோடு உடைக்கிறார். மாஸ்டரிடமிருந்து வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளவும், விடாமுயற்சியோடு இப்பாதையில் செல்லவும் அபியாசிக்கு இருக்கும் விருப்பம் ஒன்றிலேயே வெற்றிக்கு தேவையானவை எல்லாம் அடங்கியுள்ளன. இந்த சுய விருப்பம் என்ற கருத்தை பற்றி ஆழ்ந்து யோசித்தோமானால் மாஸ்டரிடம் முழுமையாக சரணடைதலின் அவசியத்தை இறுதியில் அது குறிப்பிடுவதை நாம் உணர்வோம். மாஸ்டர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது போல், மாஸ்டரது வேலை வெற்றியடைய வேண்டுமானால் அபியாசியின் பங்கில் சரணாகதி அத்தியாவசியமானது. மாஸ்டர் தனது நூல்கள் ஒன்றில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு லட்சிய அபியாசியின் மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? மாஸ்டரின் வார்த்தைகளில் சொல்வதானால், அபியாசியானவர் சடலங்களை அலங்கரிப்பவனின் கைகளில் கிடக்கும் சடலம் போல் இருக்க வேண்டும். அதாவது அபியாசி
ஓர் உயிரற்ற உடலைப் போல் சொந்த ஆசைகள், சொந்த கருத்துகள் எதுவுமில்லாமல் எதிர்ப்புகள் அனைத்தையும் களைந்து விட்டவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அபியாசியை வைத்து மாஸ்டர் எதுவும் செய்ய முடியும். ஏனெனில் மாஸ்டரின் ஆன்மீக சக்திகளுக்கு அவர் உடலாலோ அல்லது மனதாலோ எத்தகைய எதிர்ப்பையும் காட்டுவதில்லை. இந்த கருத்தை தெளிவுபடுத்த மாஸ்டர் வேறு ஓர் உதாரணத்தையும் பயன்படுத்தியுள்ளார். ஒரு தச்சன் மரக்கட்டைகளில் இருந்து தனக்கு விருப்பமானதை வெகு எளிதாக உருவாக்க முடியும். ஆனால் மூலப்பொருளாக அவனிடம் ஒரு நாற்காலி கொடுக்கப்பட்டால் அவனால் என்ன செய்ய முடியும்? மரமாக இருந்தால் தான் விரும்பியதை உருவாக்கும் சுதந்திரம் அவனுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் நாற்காலி ஒன்றை அவனிடம் கொடுத்தால் தான் விருப்பப்படி எதுவும் செய்ய இயலாதவாறு அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஒரு முறை மாஸ்டர் இந்த கருத்தை ஒரு 3வது எடுத்துக்காட்டின் மூலம் தெளிவாக்கினார். சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் நாம் போகும்போது என்ன செய்கிறோம்? அவர் சொல்லும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்லும் உணவு நியமத்தையும் மருந்து நியமத்தையும் சரியாக கடைபிடிக்கிறோம். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர் சொல்பவற்றை பின்பற்றுகிறோம். அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் நம்மீது அறுவை சிகிச்சை செய்ய அவருக்கு வசதியாக அவர் கொடுக்கும் மயக்க மருந்தில் ஆழ்ந்து முழுமையாக செயலற்ற ஒரு ஜடநிலையில் இருக்க நாம் சம்மதிக்கிறோம். நமக்கு உதவுவதில் மருத்துவர் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் இவை அனைத்தையும் செய்தாக வேண்டும். மருத்துவருடைய விருப்பத்திற்கும் சிகிச்சை முறைக்கும் நாம் சரணடைந்து விட்டோம் என்பதை இது குறிப்பிடவில்லையா? அவர் செயல்படுவதை பற்றி நாம் கேள்வி கேட்க முடியுமா? வெற்றிக்கான ஓர் உத்தரவாதத்தை நாம் கேட்க முடியுமா? இருப்பினும் இவை ஏதுமின்றி மருத்துவரது விருப்பத்திற்கு நம்மையே சமர்ப்பித்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அப்படியென்றால் நமது ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஏன் இதே மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது? ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முதலில் நிரூபணங்களை கேட்கிறோம். கடவுள் இருக்கிறார் என்பதற்கான நிரூபணம், மார்க்கத்தினுடைய திறனுக்கு நிரூபணம், இப்படி பலவற்றை கேட்கிறோம். இது தவறு மட்டுமன்றி பகுத்தறிவுக்கு பொருந்தாததுமாகும் என்று மாஸ்டர் சொன்னார். அவர் மேலும், ஒருவேளை நான் நிரூபணம் கொடுக்க தயாராக இருந்தால் எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளக்கூடும்? ஒரு விஞ்ஞானியிடம் சென்று சில விஞ்ஞான கருத்துக்களை நிரூபிக்கச் சொன்னால் எத்தனை பேர் அந்த நிரூபணத்தை புரிந்து கொள்ளக்கூடும்? ஆகவே வேலையின் தரம் உயர உயர அதற்கேற்ப அதன் விஷயங்களை புரிந்து கொள்வதில் உள்ள சிரமமும் அதிகரிக்கின்றது. எனவே பயிற்சி முறையை நாம் செய்து பார்க்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கும் நமது சொந்த அனுபவம் நமக்குள்ளிருந்தே நமக்கு நிரூபணத்தை தரும் என்றும் சொன்னார். மாஸ்டர் அளிக்கும் உதவியிலும் வழிகாட்டுதலிலும் மிக முக்கியமான இன்னும் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அபியாசியினுடைய சம்மதத்தை மட்டுமே அவர் கேட்கிறார். அபியாசியினுடைய கடந்த கால அனைத்து செயல்களையும் சிந்தனைகளையும் பார்ப்பது இல்லை. ஏனெனில் அது நடந்து முடிந்த ஒன்று. தனது கடந்த காலம் குறித்து அபியாசி ஒன்றும் செய்ய முடியாது. நாம் முற்றிலுமாக நமது கடந்த காலத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் நாம் நினைப்பது போல நமது எதிர்கால வாழ்க்கையில் ஊமையாகவும் கையாலாகாதவராகவும் பங்கேற்கப் போகிறவர்கள் அல்ல. கடந்த காலம் நம்மை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதற்கு மேல் செயல்பட கடந்த காலத்திற்கு சக்தி இல்லை. நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து நமது எதிர்காலம் அமையும். எனவே நமது வாழ்க்கை முறையை இப்போது மாற்றி அமைப்பதன் மூலம் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். எனவேதான் மாஸ்டர் கடந்த காலத்தை பற்றி சிறிது கூட நினைக்காமல் நிகழ்காலத்தை பற்றி மட்டும் சிந்திக்கவும், அதைவிட முக்கியமாக
நிகழ்காலத்தில் செயல்படவும் வேண்டும் என்று போதிக்கிறார். மருத்துவ உவமையை மேலும் விரிவுபடுத்தி பார்த்தால், மருத்துவர் கடந்த கால வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பது தற்போதைய வியாதிக்கு உரிய காரணங்களை அறிவதற்கு மட்டுமே. நிவாரணம், குணப்படுத்துதல், புதுப்பித்தல் போன்ற அவரது செயல்கள் அனைத்தும் நிகழ்காலத்தில் நடக்கின்றன. தற்போதைய வியாதிக்கு காரணமான கடந்த கால செயல்களுக்காக நோயாளியை ஒரு மருத்துவர் குறை கூறுவதால் எந்த பயனும் இல்லை. ஒரு நல்ல மருத்துவர் நோயாளியை பரிசீலித்து குணப்படுத்தும் பணியை அமைதியாக தொடர்கிறார். இதையேதான் மாஸ்டரும் தன் ஆன்மீக வேலையில் செய்கிறார். நம் கடந்த காலம் அவருக்கு முக்கியமாக இருக்கக்கூடும், ஆனால் நமக்கு அது முக்கியம் அல்ல. அதற்கு மாறாக கடந்த கால நினைவுகளை விடாமல் அசைபோட்டு கொண்டு இருப்பது நமது எண்ணப்பதிவுகளை வலிமையாக்கி அவற்றை மேலும் மேலும் ஆழமாக்கி சுத்திகரிப்பதற்கு மிக கடினமான திட சம்ஸ்காரங்களை உருவாக்கவே உதவும். ஆகையால் நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், நமது கடந்த காலத்தை மாஸ்டரிடம் ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி மறந்துவிட வேண்டும். ஆனால் நிகழ்காலத்தில் அவரது வழிகாட்டுதலின்படி வாழ வேண்டும். அதன் விளைவாக நம் எதிர்காலம் அவரது சங்கல்பத்தின்படி அமைய முடியும். விரும்பத்தக்கவை மற்றும் பெருமைப்படத்தக்கவை என்று நாம் நினைத்திருந்தவை எல்லாமே இவ்வாறு குப்பை கூடைக்குள் போடப்படுகின்றன. எனவே மனித உடலுடன் கூடிய ஓர் ஆன்மாவாக மனித குலத்திற்கான உன்னத லட்சியத்தை நாடி மாஸ்டரிடம் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குமாறு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போது உடனடியாகவும் அற்புதமான வகையிலும் சகோதரத்துவம் ஏற்படும் சாத்தியக்கூறு ஆரம்பமாகின்றது. நம்மிடம் எதிர்பார்க்கப்படுவதெல்லாம் நாம் மனிதத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. மனிதன் தன்னை சுற்றி உருவாக்கி கொண்டுள்ள அதிகார பலம், செல்வம், புகழ், கல்வி, இன்னும் இவை போன்ற போலியான கோட்டைகளையெல்லாம் மாஸ்டர் தகர்க்கும்போது நாமும் நமது மனோபாவங்களில் இருந்து இவை அனைத்தையும் அழிக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர் செய்வதை நாமும் செய்ய வேண்டும். உதறி தள்ளியவற்றை நிரந்தரமாக உதறிவிட வேண்டும். இவ்வாறாக சிறப்புமிக்க இந்த சகிப்புத்தன்மையானது மனிதகுலம் முழுவதிலும் மற்றும் அதன் அங்கங்களான நம் அனைவருள்ளும் வளர்க்கப்பட்டு அன்றாட வாழ்விலும் கடைபிடிக்கப்படுகிறது. மனித இனம் அனைத்தையும் இவ்வாறு சமமாக பாவிப்பதன் மூலம் மாஸ்டர் கருணை மிக்கவராகவும் கடவுளைப் போன்றும் விளங்குகின்றார். படைத்தவருக்கு எல்லோரும் ஒன்றே. இதுதான் அவரது தெய்வீக ஞானத்தின் உன்னதமான தன்மை. ஓர் எறும்பு புற்றில் எறும்புகளுக்கு இடையே வித்தியாசத்தை ஒரு மனிதனால் காண முடியுமா? நமக்கு எல்லா எறும்புகளும் ஒரே மாதிரியாகத்தான் தோன்றுகிறது. ஒருவேளை அவற்றிற்குள் ஒரு அரசாங்கம், ஒரு சமுதாய அமைப்பு, ஒரு வகுப்பு பிரிவு இருக்கலாம். ஆனால் நம் கண்களுக்கு இந்த பிரிவுகள் எல்லாம் இல்லாதவைதானே. நமக்கு இவ்வாறென்றால் மேலே இருந்து பார்க்கின்ற ஒரு தெய்வீக பார்வையில் மனிதர்களாகிய நாம் அனைவரும் இன்னும் கூட வித்தியாசம் எதுவுமின்றி அல்லவா தெரிவோம். மாஸ்டரை முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றி அவரைப் போலவே நாமும் அனைவரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ளும்போது அந்த தெய்வீக மனநிலையை நாமும் பெறவும், அந்த தெய்வீக உணர்வு நிலையை நம்முள் வளர்த்து கொள்ளவும் பேரார்வம் தோன்றுகிறது. அந்த ஆர்வமே நம்மை அந்நிலைக்கு உயர்த்தி உண்மையாகவே அந்நிலை எய்துவதை சாத்தியமாக்குகிறது. எனவே சகிப்புத்தன்மை என்பது நற்பண்புகளில் ஒன்று என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் உயிர் நாடியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, கடவுளின் பார்வையில் எல்லா மனிதர்களும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்ற உண்மையை உணர்தலே சகிப்புத்தன்மை என்பதையும், மேலும் ஒன்றாக படைக்கப்பட்டுள்ளதை நாம் வகைப்படுத்தவும் பிரிக்கவும் முயலும்போது அப்படைப்பின் அடிப்படை மதிப்பையே நாம் அழிக்கிறோமே தவிர வேறொன்றும் செய்வதில்லை என்பதையும் புரிந்து கொள்கிறோம். கடவுளின் நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்றாற்போல் இசைந்து இருப்பதே சகிப்புத்தன்மை ஆகும். அந்த ஒத்திசைவான தன்மையானது நீரோட்டத்தின் திசையிலேயே நாம் நீந்திச் செல்வதை சாத்தியம் ஆக்குகிறது. இது நமது பயணத்தை சுலபமாக்குவது மட்டுமின்றி இரட்டிப்பு வேகம் உடையதாகவும் செய்கிறது. இதில்தான் இப்பிறவியிலேயே விரைவாக பரிணாம வளர்ச்சியடைந்து நமது லட்சியத்தை அடையும் சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த பயிற்சியின் இறுதி நன்மை என்னவென்றால், எந்தவித குணநலனும் இன்றி உள்ளது உள்ளவாறு ஒருவனால் தன்னை காண முடிகிறது. மேலும் பார்க்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வளர வளர நாம் ஒத்துவாழ கற்றுக்கொள்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்மில் யார்தான் நம்மை நாமே முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறோம்? ஆனால் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதற்கு முதலில் ஒருவர் மற்றவர்களை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இப்படி பார்க்க பழகிய பின்னர் பார்வையை வெளிநோக்கிலிருந்து உள்நோக்காக திருப்ப வேண்டும். மனிதர்கள் தங்களுடைய பல்வேறு குண இயல்புகளால் இங்குமங்கும் அலைக்கழிக்கப்படுவதை நாம் பார்க்கின்ற போது வாழ்வில் உள்ள விளங்காத புதிர்களுக்கான காரணங்கள் நமக்கு புலனாகின்றன. இதனைத் தொடர்ந்து தெளிவாக எல்லாம் புரிவதால் தன்னிச்சையாகவே நம்முள் ஒரு கனிவும் அன்பும் பெருகுகின்றன. பிறகு அங்கே அருவருப்போ வெறுப்புணர்வோ அவதூறு கூறும் தன்மையோ இருப்பதில்லை. ஆனால் மனிதர்களிடம் அவரவரது இயல்புகள் இருக்கும் வரை அவ்வாறுதான் இருக்கும். எல்லா மாற்றமும் முதலில் தன்னில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும் விவேகம் இங்குதான் உதயமாகிறது. நான் மாறுவதற்கும் வளர்வதற்கும் ஏற்ப என் கண்ணோட்டமும் உணர்வு நிலையும் மாறுகிறது, வளர்கிறது. இப்போது நம் முன்னேற்றத்தின் கூடவே நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சாத்தியக்கூறும் நமக்கு கிடைக்கிறது. அதாவது மற்றவர்கள் தங்களது முன்னேற்றத்தில் விருப்பம் கொண்டு மாற்றமும் முன்னேற்றமும் அடைவதற்கு நம்மால் உதவ முடிகிறது. எனவே எல்லா சீர்திருத்தங்களும் தானத்தைப் போல நம்மிடம் இருந்துதான் துவங்க வேண்டும். சாதாரணமாக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பல காலம் பொறுமையுடன் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற மக்களிடம் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள், வாட்டப்படுவார்கள் என்று ஆவேசமாக பேசி பயமுறுத்துகிறார்கள். உண்மையில் அவர்கள் தங்களை நினைத்துத்தான் அவ்வளவு ஆவேசப்படுகிறார்கள். ஆனால் பொதுமக்களை இலக்காக பயன்படுத்துகிறார்கள். உண்மையான சீர்திருத்தவாதி ஒரு மௌன பணியாளர். அவர் எதை எதிர்த்தும் பிரச்சாரம் செய்வதில்லை, திட்டுவது இல்லை, எவரையும் கண்டனம் செய்வதும் இல்லை. ஆனால் தன்மீதே அமைதியாகவும் இரகசியமாகவும் செயல் புரிந்து அதே பணியை மற்றவர்கள் மீதும் மற்றவர்களுக்காகவும் அதே முறையில் செய்யத் தொடங்குகிறார். இவ்விதமாகத்தான் எனது மாஸ்டர் விளம்பரமோ பிரச்சாரமோ இன்றி அமைதியாக பணிபுரிகிறார். அதற்கு ஆதரவாக இயற்கையின் எல்லையற்ற சக்திகளும் ஞானமும் முழுமையாக தங்குதடையின்றி அவருக்கு அளிக்கப்படுகின்றன.